தொல் திருமாவளவனுடைய கட்சியைச் சேர்ந்த வன்னியரசு இன்றைய தினம் சட்டசபையில் பேசுகின்ற பொழுது இனப்படுகொலை நாளாக மே 18ஆம் தேதியை அறிவிக்க வேண்டும் என்ற விடயத்தை தமிழக சட்டசபையில் ஒரு கோரிக்கையாக தமிழக அரசாங்கத்திடம் முன்வைத்திருந்தார். இந்த விவகாரம் என்பது தற்பொழுது விஜய்க்கும் தெரிந்திருக்கின்றது, தமிழக சட்டசபையிலும் பேசப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதனுடன் நிற்காமல் இனி தமிழ் மக்கள் சார்ந்து இயங்குகின்ற அல்லது ஈழத்தமிழ் மக்கள் சார்ந்து இயங்குகின்ற இந்தியாவில் இருக்கின்ற மற்ற தரப்புகள் இதனுடன் இன்னும் வேகமாக செயற்பட்டு உடனடியாக மே 18க்கு இடையில் அதனை ஒரு இனப்படுகொலை நாளாக தமிழக சட்டசபையில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுவதற்கோ அல்லது ஒரு அரசாணை வெளியிடுவதற்கோ அந்த முயற்சிகளை நோக்கி இவர்கள் நகர வேண்டும். அதற்கான ஒரு உண்மையான முயற்சி நகர்த்தப்படுகின்றதா என்ற ஒரு கேள்விதான் தற்பொழுது எழுகின்றது. இந்த விடயம் நாங்கள் நினைத்ததை விட வேகமாக ஒரு உண்மையாக ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. கஜேந்திரகுமார் தரப்பினால் கூறப்பட்ட இந்த கோரிக்கை கடிதம் என்பது தமிழக சட்டசபையிலேயே ஓங்கி ஒலித்திருக்கின்றது. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பேரவலம் இலங்கையில் இடம்பெற்றது. இதற்கு நடிகர் சங்கங்கள் கூட போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தது. அந்த நேரத்தில் விஜய் எல்லாம் அந்த போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். முழுமையாக நாங்கள் அதனை எதிர்க்க முடியாது. அதே நேரம் இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் ஆதரவு இருக்கின்ற விஜய்க்கு இந்த விடயத்தை அவர் செயற்படுத்துவதனூடாக இன்னும் அவருடைய கட்சிக்கு ஒரு மக்கள் விருப்பம் என்பது அதிகரிக்கத்தான் போகின்றது. குறிப்பாக அவ்வாறான நிலைப்பாடுகளை விஜய் தொடர்ந்து எடுக்கின்ற பொழுது நான் தமிழர் என்ற கட்சி அடிபட்டு செல்லும்.